ஆண்டவருக்கு மகிமை. போன வாரத்துல நம்ம யோசிச்சோம் இல்லையா, சங்கீதங்களின் புஸ்தகம் 19 வாங்க. அதிலே ஒரு காரியத்தை பற்றி சிந்தித்தோம். உம்முடைய வார்த்தையினால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இப்ப 2வது காரியத்துக்கு நேராக போக போறோம். 19வது அதிகாரம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். கோடு போட்டுங்க. அப்பொழுது நான் உத்தமனாகி. உத்தமனாக வாழ்வது எப்படி? அது எப்படி சாத்தியம்? அல்லது எப்பொழுது சாத்தியம்? அப்பொழுது நான் உத்தமனாகி. வேத வசனங்கள் ஒரு மனிதனை உத்தமனாக மாற்றும். இந்த வார்த்தைகளை நீ என்ன பண்ணலாம்? பெரிய கேட்டலாம், பெரிய உத்தமனி. உத்தமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரா சரியான அர்த்தம் என்னன்னா பிளேம்லெஸ், அதாவது இன்னசென்ட் ஆஃப் டூயிங் ராங். தீமை செய்ய அப்பாவியாக இருப்பது. பாவி, அதற்கு எதிரான சொல் அப்பாவி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளேம்லெஸ், குற்றம் இல்லாமல் இருப்பது, நேராக இருப்பது. உத்தமம் அப்படின்னா நேர்னு அர்த்தம். சொல்லுங்க, உத்தமம் அப்படின்னா நேர். உத்தமம்னா என்னது? நேர். தேவனுக்கு முன்பாக நேராக இருப்பது. இப்படி சொல்றேன், இதோட ஒரு மை சேர்த்துங்க, நேர்மையாக இருப்பது. நேர்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேராக இருப்பது. உத்தமம்னா என்ன அர்த்தம்? நேராக. யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நேராக. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா வேத வசனங்கள் தான் இந்த அனுபவத்தை நமக்குள்ளாக என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். அப்பொழுது நான் உத்தமனாகி. அப்பொழுது நான் உத்தமன் ஆகி. இதைதான் நம்ம சிந்திக்க போகிறோம். இதை எப்படி வேத வசனங்கள் நமக்குள்ளாக இந்த காரியத்தை கொண்டு வருது? ரைட். அறிமுகமாக சில காரியங்களை சொல்கிறேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமை குறித்து தேவன் பேசின வார்த்தைகள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன இரு? உத்தமனாய் இரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொள், அப்பொழுது உத்தமனாய் இருப்பாய். நீ எனக்கு முன்பாக வாழ், உன்னுடைய வாழ்க்கையை ஒளிவு முறை இல்லாமல் வாழ், அப்பொழுது நீ உத்தமனாய் இருப்பாய். அப்படிங்கிறதான் அங்க பொருள். ஆம்பிளிஃபை பெருசு பண்ணோம்னா, நீ எனக்கு முன்பாக ஒளிவு முறை இல்லாம என்னுடைய முகத்திற்கு நேராக, நேருக்கு நேராக வாழ். உனக்கும் எனக்கும் இடையே எந்தவித தடையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை என்ன பண்ண? பார்த்துக்கொள். அப்பொழுது நீ எப்படி இருப்ப? உத்தமனாய் இருப்ப. இப்ப ஆதியாகமம் 17:1 சங்கீதம் 19:13 சொல்லுகிற செய்தி ஒன்னே ஒண்ணுதான். 99 வயசுல யாரை பார்த்து பேசுறாரு? ஆபிரகாமை பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து எப்படி இரு? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாய் இரு. கவனிங்க, வயசானாலும் ஆண்டவர் தன்னுடைய ஸ்டாண்டர்ட், தன்னுடைய அளவுகோலை குறைச்சிக்குவாரா? இப்படி குறைச்சிக்க மாட்டார். போன தடவை தான் பார்த்தோம், சூரியன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடு மையத்துக்கு வரும் பொழுது அதிகமா என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். இப்ப இதுவும் 19:13 சொல்லப்பட்ட வார்த்தை ஒண்ணுதான். நீ உத்தமனா இருக்கணும்னா எனக்கு முன்பாக என்ன பண்ண? உன் வாழ்க்கைய ஒளிவு மறைவின்றி வாழ். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு அப்படின்னா நான் உன் வாழ்க்கையை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் இல்லையா? அந்த கண்காணிப்புக்கு விலகி நீ என்ன பண்ணிடாத. அந்த நான் உன் வாழ்க்கையில அந்யோன்யமா நீ என்னுடைய முகத்தை பார்க்க, நான் உன்னுடைய முகத்தை பார்க்க, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த விளைவு தான் உன் வாழ்க்கையில உத்தமத்தை என்ன பண்ணும்? கொண்டு வரும். ஆங்கிலத்துல ரொம்ப கிளியரா இருக்கு, அண்ட் பி பிளேம்லெஸ். எனக்கு முன்பாக நேருக்கு நேரா இரு, எனக்கு உண்மையா இரு, எனக்கு சின்சியரா இரு. அப்படி இருந்தீங்கன்னா யூ பிகேம் பிளேம்லெஸ். அதாவது அதன் விளைவாக நீ எப்படி மாறுவ? உத்தமமாய் மாறுவ. உத்தமனா என்ன? நேருக்கு நேராக தேவனுக்கு முன்பாக சரியா இருப்பது. உத்தமம் நான் சொல்லும் பொழுது அதனுடைய அந்த வேர் சொல்றேன், அப்பதான் மனசுல பதியும். உத்தமம்னா என்ன? தேவன் பார்க்கும் பொழுது சரியா இருப்பது. இது எப்படி வரும்? தேவனுக்கும் எனக்கும் என்ன இருக்கக்கூடாது? ஒளிவு மறைவு இருக்க கூடாது. கவனிச்சு பாருங்க, தேவனுக்கும் எனக்கும் இடையில ஒரு வட்டத்தை போட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது? உத்தமமா இருக்க
முடியாது. 99 வயசுல ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, பா நீ எனக்கு முன்பாக வாழ். இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கண்காணிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறது உண்மை. நான் கண்காணிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். அதுக்கு அடையாளம் அந்த சிசிடிவி கேமரா. அப்படி இப்போ உனக்கு அறிவு வருது இல்லையா? அதுதான் அந்த உண்மை எனக்கு எப்படி ஆகுறது, எனக்கு உண்மையாக மாறுகிறது. நான் கண்காணிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற உறுதி எனக்கு எப்போ வருதுன்னா, அந்த சிசிடிவி கேமரா என்ன பண்றேன், பார்க்கிறேன். இப்ப எல்லாத்துக்குமே தேவன் என்னை பார்க்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஒரு சாதாரண சராசரியான எளிமையான ஒரு உண்மை. எப்படி பார்க்கிறார்? என்னுடைய இருதயத்திலிருந்து என்னை பார்க்கிறார். நிறைய நேரம் நினைச்ச கூடாது, நம்முடைய செய்கையே இல்ல, என்னுடைய இருதயத்தை என்ன பண்றாரு, பார்க்கிறார். நானே என் இருதயத்தை பார்க்க முடியாத ஆழங்களையும் யாரு பார்க்கிறார்? தேவன் என்ன பண்றாரு, பார்க்கிறார். இது உண்மை, சாதாரண எளிய உண்மை. இப்ப இந்த உண்மையை எனக்கு இன்னும் நெருக்கமாக எனக்குள்ளேயே என் வாழ்க்கையிலேயே நிஜமா எப்ப மாறும் அப்படின்னா, யாருமே சொல்லாமல் என்னை நானே என்ன பண்றேன், சரி செய்து கொள்றேன் இல்லையா? தேவன் என்னை பார்க்கிறார், யாரும் எனக்கு என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம். யாருமே பார்க்காத பொழுது கூட தேவன் என்னை என்ன பண்றாரு, பார்க்கிறார். அது என் வாழ்க்கையை நடவடிக்கைகளை பாதிக்கும் என்று சொன்னால் நான் உத்தமன் ஆகிட்டு இருக்கேன். வாசிங்க 19-13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேன் என்ன பண்ணுங்க, விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். நீங்க என்ன பண்ணுங்க, என்னை ஆள விட்டுறாதீங்க. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்தை எப்படி இருப்பேன், நீங்களா இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு துணிச்சல் வரும், நான் அதை செய்யறேன் பாரு, யார் என்ன கேட்பா, யார் என்ன சொன்னா என்னங்க, 4 பேர் என்ன நினைச்சா என்ன, யார் என்ன சொல்றேன், நான் என்ன பண்ணுவேன், இதை செய்யறேன். இந்த மாதிரி துணிச்சலா சில காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருந்தோம்னா, எந்த ஒரு பயமும் இல்லாம துணிச்சலா வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, சபையில உள்ளவங்க சொல்றாங்க, மனசாட்சி போட்டு அடிச்சுக்குது, அப்படி துணிச்சலா சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பாவத்தின் ஒரு தன்மை என்னன்னா, இட் மல்டிப்ளை. பாவம் பெருகும். இந்த ஒண்ணுனா ஒன்னோட போவாது. நான் காலேஜ் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்திட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்ட்டு வீட்டுக்கு லேட்டா வருவேன். அப்ப வீட்டுல பண்ற பாவம் என்னன்னா பொய். இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது திட்டவட்டமா தெரிஞ்சு கொண்டேன், பொய் சொல்ல கூடாது அப்படின்னு வரும் பொழுது பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நான் வர்றேன். அப்படி வந்த உடனே அடுத்தது யோசிக்கிறேன், அப்ப வீட்டுக்கு சரியா போயிடணும். 5 மணிக்கு காலேஜ் விடுது, வீட்டுக்கு 8 மணிக்கு போறேன் அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் தீர்மானம் அன்னைக்கு 5:30 போயிட்டேன். காலேஜ் விட்டோன்னே போயாச்சு. பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். சொல்லுங்க, பரிசுத்தமும் பெருகும், பாவமும் பெருகும். நீங்க ஒரு காரியத்துல ஒரு ஏரியாவில் பரிசுத்தமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எல்லா பகுதியிலும் என்ன வரும். ஒரே ஒரு பகுதியில நான் என் இஷ்டம் போல இருக்க போறேன், என்னுடைய நோக்கத்துக்கு தான் என்ன பண்ண போறேன், இருக்க போறேன். அந்த ஒரு பகுதியை நான் என்ன பண்ண மாட்டேன், கடவுளுடைய ஆளுகைக்கு என்ன பண்ண மாட்டேன், தர மாட்டேன் அப்படின்னா அந்த பாதிப்பு வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ செல்லை பார்த்துட்டு லேட்டா தூங்குறேன், அதோட முடிஞ்சிடுமா? கிடையாது. காலைல என்ன பண்ண முடியாது, எந்திரிக்க முடியாது. அப்புறம் பஸ்ஸை விடணும், லேட்டா போய் அங்க ஒரு என்ன சொல்லணும், ஒரு பொய்ய சொல்லணும், ஒரு பதட்டம். புரியுதா? இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது, இரவுல. புரியுதா உங்களுக்கு? அந்த 19-13 வாசிங்கன்னா துணிகரமான பாவத்திற்கு என்னை விலகிக்காரோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள துணிச்சலா சில காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது அடிக்ஷனுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் வெளியே வர முடியாத ஒரு இடத்துக்கு போயிடும். பாவம் நம்மை ஆள ஆரம்பித்து விடும். அப்ப என்ன சொல்றான்னா, இவனுடைய ஜெபம் என்னன்னா, இப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா, துணிகரமான பாவத்திற்கு என்னை விலகி காத்துக்கொள்ளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு என்ன பண்ணுவேன், நீங்களாகி. பெரும் பாதகம்னா பிளண்டர், ஒரு பெரிய கொலை நடக்குது, பெரும் பாதகம். ஒரு நடத்தை சரியில்லாம சந்தியை சிரிக்குது, அது என்னது, பெரும் பாதகம். அதாவது மற்ற சராசரி வாழ்வில் இருந்து வேறுபட்ட ஒரு பெரிய பாவம். ஆனா அது நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே அவன் அடிக்ட் ஆயிருப்பான்.
அடிக்ஷன் எப்படி வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய துணிச்சல் இருக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமனாக என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு முன்பாக வாழ வேண்டும். 4 பேர் நல்லா வாங்கலாம், 4 பேரை ஈஸியா என்ன பண்ணிடலாம், சாக்கு போக்க சொல்லி அழகா பேசி அழகா என்ன பண்ணிடலாம், ஏமாத்தலாம். ஆனா இருதயம் அடிக்கும், அதுக்கு செவி கொடுக்கும். 4 பேர் நம்மளை அங்கீகரிப்பாங்க, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்மாங்க, பாஸ்டர் செஞ்சா கரெக்டா இருக்கும். இல்ல, இதயம் அடிக்கும், அதுக்கு செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எப்படி மாறுவோம்? உத்தமனாய் மாறுவோம். 99 வயசுல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆபிரகாம் கிட்ட நடந்து கொண்டு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, எப்படி இது ஒரே ஒரு வெறுப்பு அங்க வரல. பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் பிகேம் பிளேம்லெஸ். எனக்கு முன்பாக என்ன பண்ண? நடந்து கொள், அப்பொழுது நீ என்ன பண்ணுவ? உத்தமனா. கவனிங்க, யாருமே உங்களை பார்க்கல, அப்ப நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் நீங்க. யாருமே என்ன கேட்கல, அப்ப நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதுதான் யாரு? நான். ஒரு 100 ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு கணக்கு கேட்குறீங்க, சரியா கணக்கு கொடுத்துட்டேன். ஆனா அந்த 100 ரூபாய்க்கு நானே உண்மை உள்ளவனா இருக்கிறேன். யாருமே கணக்கு கேட்கல, நானே உண்மை உள்ளவனா இருக்கிறேன். அப்படின்னா நான் யாரு? உத்தமன். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் ஆவியில ஆண்டவர் சொல்லுவாரு தப்பு. ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கள் செய்வது சரி அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரத்தை வெளியே தேடுவாங்க. உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவார்? உறுத்தல். அந்த உறுத்தலை இதை டீல் பண்ணணுமா இல்லையா? அந்த உறுத்தலை அமுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கள் செய்வது சரி அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரத்தை வெளியில என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க. சங்கீதா சிஸ்டர், நான் பண்றது சரியா தப்புங்களா? நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருமே முகத்துக்கு முகம் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்லிடுவேன். ஒரு தடவை சமாளிப்பேன், 2 தடவை சொல்லிடுவேன், 3ஆவது தடவை ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா கிளீனா என்ன பண்ணிடுவேன்? சொல்லிடுவேன். கவனிங்க, சொல்லும் பொழுது வெளியில நம்ம அங்கீகாரத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? தேடி அலைய கூடாது. நம்ம இருதயமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்தும் பொழுது நம்ம அதற்கு கீழ்ப்படிந்து நம்மை நாமே என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்கணுமே ஒழிய வெளியிலிருந்து நம்ம என்ன தேடக்கூடாது? அங்கீகாரத்தை தேடக்கூடாது. ஆனா வெளியிலிருந்து வருகிற கண்டனங்களுக்கு செவி கொடுக்கலாம். எனக்கு ஒரு காரியத்தை ஸ்ட்ரிக்டா இது தப்பு இல்லை, இதை செய்ய போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், இது தப்பே இல்லை, உறுதியா இருக்கேன். ஆனா வெளியில இருந்து ஒரு 4 கிலோ வருது தப்புன்னு, ஆனா அதுக்கு செவி கொடுக்கும். நீங்கள் சரி என்று உறுதி செய்து கொண்ட காரியத்தில் கூட விமர்சனங்கள் எழுதப்பட்டா அதுக்கு என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். வித்தியாசமான பார்வைகள் இருக்கும், நமக்கு தெரியாது இருக்கும் இல்லையா? இப்ப நேரடியாக சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14-15. உத்தமம்னா என்ன சொன்னேன்? தேவனுக்கு முன்பாக நேரா இருப்பது. கவனிங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. 17 என்ன வாசிக்கிறோம்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே. நீங்க தேவனுக்கு நேராக இருப்பது முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை சுத்தி இருக்க போறது யாரு தான்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நீங்க இருக்கணும்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. நடராஜன் பிரதர், நீங்க கொஞ்ச நாளாவே உதாரணம், பால்ராஜன்ட்ட பேசுறது இல்லை, நீங்க அவரை என்ன பண்ணணும்? பேசணும் அப்படின்னு காலைல ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப ஆண்டவர், கவனிங்க, பரிசுத்தாவியானவர் இவங்க என்னமோ நினைச்சுக்கிறாங்க, இப்படி சொல்றேன், ஆண்டவர் பேசுகிறார், இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இருந்து பேசுறாரு. அப்பனா நடராஜன் பிரதர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார்கிட்ட பேசணும்? பால்ராஜன்ட்ட என்ன பண்ணணும்? பேசணும். நான் தான் போய் எப்போ பார்த்தாலும் மணி போய் விட்டுட்டு இருக்கணுமா? பால்ராஜன் வயசோட என் வயசு கூட இல்லையா? பால்ராஜன் மேல தான் தப்பு. இதெல்லாம் இதுக்கு பேர் தான் முணுமுணுப்பு. எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் தேவனுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும் படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் என்ன பண்ணுங்க? செய்யுங்க.
பரிசுத்தாவியானவரும் வேத வசனங்களும் எதை உங்களுக்கு சொல்கிறதோ அதை முறுமுறுப்பு இல்லாம என்ன பண்ணுங்க, அதை தர்க்கம் பண்ணாம என்ன பண்ணுங்க, செய்யுங்க. தானியேல் அண்ணே நீங்க பண்றது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியாப்பா கண்டிப்பா என்ன பண்றேன், யோசிச்சு பாருக்கிறேன். இப்ப தானியேல் கூட என்ன பண்ணல, நான் தர்க்கம் பண்ண இல்லை. உன் வயசு என்ன, என் வயசு என்ன, அதுக்கு பேர் என்ன? யாருமே இப்படி என்ற சொன்னது இல்லையே, நீ மட்டும் தானே இப்படி சொல்ற, அதுக்கு பேர் என்ன? தர்க்கம். அவரோடு பேசுறேன்னா தர்க்கம். இப்ப எனக்கு நானே பேசிக்கிறேன், நேத்து பிறந்தவன் இவன்லாம் எனக்கு புத்தி சொல்றான், அதுக்கு பேர் முணுமுணுப்பு. தர்க்கம் என்பது எதிர் நபரோடு வாதாடுவது, முணுமுணுப்பு என்பது உங்களுக்குள்ளேயே முரண்படுவது. சில காரியத்தை தர்க்கத்தோடும் முணுமுணுப்போடும் என்ன பண்ணிடுவோம், செஞ்சிடுவோம். ஆனா ரொம்ப நாளுக்கு அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்யறதையும் அந்த பெரிய ஒரு பெனிஃபிட் உங்க வாழ்க்கையில வராது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் பிளேம்லெஸ் பிஃபோர் காட், கடவுளுக்கு முன்பாக நீங்க பிளேம்லெஸ்ஸா வாழணும் அப்படின்னா, உங்களுடைய தவறுகளை, என்னுடைய தவறுகளை வேதம் சுட்டி காட்டும் பொழுது, மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது, அல்லது வேறு ஒருவர் எவரா இருக்கட்டும் சொல்லும் பொழுது, அதை திருத்திக் கொள்ள தர்க்கம் பண்ணாமல் முணுமுணுப்பு இல்லாமல் முன் வருவேன் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே எப்படி இருக்க முடியும், உத்தமமா இருக்க முடியும். சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டினுடைய ஜாம்பவான் அப்படிம்பாங்க, அல்லது கிரிக்கெட் காடும்பாங்க. கிரிக்கெட்டுக்கே அவரு தான் எல்லாம் மாஸ்டர். அவர் பேர் என்னது? இப்ப டெண்டுல்கரை பத்தி ஒரு காரியம் சொல்றேங்க. 90 வந்த உடனே அவுட் ஆகிட்டே இருந்தாரு, தொடர்ச்சியா அவுட் ஆகுறாரு. 90 10 ரன் அடிச்சா 100. இவர் மாஸ்டர். மாஸ்டர்னா எந்த அளவு மாதிரி மாஸ்டர்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், நான் சொல்றது புரியறதுக்காக சொல்றேன். அடுத்து பந்து எப்படி வரும் அப்படிங்கறத ஸ்டேடியத்துல உட்காந்து சொல்லுவாராம். வயசானதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஓய்வு பெறலாம்ல அப்படிங்கிறது சொல்லும் பொழுது அந்த இந்திய அணி கேப்டன் சொல்றாரு, சேச்சா அவர் விளையாடினார்னா நாங்க ஜெயிப்போங்கிறதெல்லாம் அடுத்தது, அவர் விளையாடி எங்களை ஜெயிக்க வைக்கிறது, ஆனா உள்ள நின்னார்னாலே நாங்க என்ன பண்ணிடுவோம், அடுத்த பந்து எப்படி வரும்னு எங்களுக்கு சொல்ல ஒரு ஆள் ஓப்பனா சொல்றாரு. அந்த நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு அசாத்தியமான, அதுக்கு மிஞ்சி கிரிக்கெட்டே கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு, அந்த ஹோட்டல்ல ஒரு சர்வர் வர்றாரு. சச்சின் டெண்டுல்கர் சொன்னது அவருடைய புத்தகத்திலே எழுதியிருக்காரு, சுயசரித்திலே எழுதியிருக்காரு. இந்த சர்வர் சாப்பிட வரும்பொழுது அந்த சர்வர் ஹோட்டல்ல பரிமாறுறாருல, அந்த வேலையை பார்க்குறாரு. ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த சர்வர் சொல்றாரு. அப்ப ஐயா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்னாரு. சொல்லலாம், சொல்லுங்க. கோச்சிக்க மாட்டீங்களே, கோச்சிக்க மாட்டேன், சொல்லுங்க. கடந்த 10-15 மேட்சா நீங்க 90ல் அவுட் ஆகிட்டே இருக்கீங்க, நான் அதை கவனிச்சுட்டு தான் வரேன். கரெக்டா சொல்றாரு அவரு. அது ஏன் தெரியுங்களா, அவர் குட்டை. உங்களுடைய ஆர்ம் பேட், அதாவது 4 ஆர்ம் பேட், அது அளவு எப்படி இருக்குன்னா உங்களுடைய போனுக்கு கீழே இருக்க. அப்படி திருப்பும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பந்தை இப்படி திருப்பும் பொழுது அது உங்களுடைய விழாவில் படுது. இதை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், அதை சரி செஞ்சீங்கன்னா எல்லாம் சரியாயிரும்னு அவர் சொல்றாரு. யாரு? சர்வர். யார்கிட்ட சொல்றாரு? சென்னைக்கு வரும்பொழுது அதை சொல்றாரு. விறுவிறுன்னு ரூமுக்கு போனாராம். ரூம்ல போய் எல்லா ஆடியோவும் பார்த்தீங்கன்னா கரெக்டா இவர் குட்டையா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பொருந்துகிற அந்த நார்மல் சைஸ் இவர் கைக்கு என்ன பண்ணல, பொருந்தல. அது வெளியே தெரியுது, அது எங்க இடிக்குது, விழாவில் இடிக்குது. அதனால அதுல ஏற்படுற அசௌகரியத்தினால இவர் இந்த சைடு வர பாலெல்லாம் சரியா விளையாட முடியாம போய் அவுட் ஆகுறாரு. ஆஹா, தெரிஞ்சோன்னா டக்குன்னு அதை என்ன பண்றாரு, அங்கேயே என்ன பண்றாரு, கூப்பிட்டு சரியா வர்றாரு. கொஞ்ச நாள்லயே அவர் நினைச்ச மாதிரி என்ன பண்றாரு, அடிச்சிட்டார். சென்னைக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதை போய் சரி செஞ்சுட்டு மறுபடியும் சென்னைக்கு வரும்போது, அதாவது அந்த பரிமாண ஆளை கூட்டு வாங்குறாரு. நிருபர்கள்ட்டையும் இதை சொல்லிட்டு தன்னுடைய புத்தகத்தையும் எழுதுறாரு. இப்ப அவன் ஏன் கிரிக்கெட் கார்டு அப்படின்னா, யார் சொல்றதை கேட்கலாம், மறந்துடக்கூடாது. உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்கா? இவன் எனக்கு சொல்றான், இதெல்லாம் எனக்கு சொல்லுது பாருங்க. ஏன் நேரங்க, என்னுடைய நேரம் பாருங்க, எங்க போய் நான் சொல்றது, என் நேரம். நேத்து பிறந்ததெல்லாம் எனக்கு சொல்றது, நேத்து பிறந்ததெல்லாம் சொல்ற மாதிரி வாழ போய் தானே சொல்லுது. நேத்து பிறந்ததெல்லாம் இம்புட்டெல்லாம் எனக்கு சொல்லுதுங்க. ஏங்க, அவனுக்கு ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுதாங்க அவனுக்கு வேலை. கவனிங்க, குறை சொல்றதையே வேலையா வச்சுக்கிட்டு ஒருத்தன் தெரிஞ்சானாலும் கூட நம்ம கிட்ட குறையதான் என்ன பண்ண போறான், ஏதோ ஒன்று அவனை உறுத்திருச்சுல, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? கடைசியாக எப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு? நல்ல வாழ்க்கையில ரசிக்கப்படாம இருந்தாலும் ஜெயிச்சவன் சொல்லுவாங்க. அவன்கிட்ட இருக்க ஒரு குணம் என்ன தெரியுமா,
யாரு சொன்னாலும் என்ன பண்ணுது? பிளேம்லெஸ், கடவுளுக்கு முன்பாக வாழும் பொழுது நான் மாசற்றவனாக குற்றமற்றவனாக என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஸோ பிளேம்லெஸ், வாழ்க்கையில குற்றமற்றவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக நேராக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழணும் அப்படின்னா ஒன்றையும் தர்க்கம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்? முணுமுணுப்பு இல்லாமலும் செய்யணும். தர்க்கம்னா எதிர் சொல்ற நபர்கள்கிட்ட தர்க்கம் செய்வது, அதையும் பண்ணக்கூடாது. நமக்கு நாமே என்ன பண்ணக்கூடாது? முரண்படவும் கூடாது. நல்ல கவனிங்க, இந்த கோளாறு பிரச்சனை உள்ள ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களே என்ன பண்ணுவாங்க? முறுமுறுத்துக்கிட்டே செய்வாங்க. நீங்களே யோசிச்சுக்கலாம், நானும் யோசிச்சுக்கலாம். ஏன்னா உண்மையுமே கோளாறான ஆள் அப்படின்னா எது சொன்னாலும் தர்க்கம் பண்ணுவேன் அப்படின்னா அவங்க லைஃப்ல என்ன இருக்குன்னு அர்த்தம்? நிறைய கோணலா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கோணல் தான் அவங்க வாழ்க்கைன்னு அர்த்தம். நிறைய தர்க்கம் பண்ணுவேன். சின்னவங்கள்ட்டையும் தர்க்கம் பண்ணுவேன், பெரியவங்கள்ட்டையும் தர்க்கம் பண்ணுவேன். அதே மாதிரி முறுமுறுப்பு, வெளியே போய் நின்றுட்டு 4 பேர் சேர்ந்துட்டு, பசங்க நம்பிங்க 4 பேர் சேர்ந்துட்டு, இந்த அண்ணனுக்கு என்ன வீடு இங்கே இருக்கு, நாங்கள் 2 பஸ் மாடியில் வரணும், நீங்களாம் கோல்டு, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அது பேர் என்னது? முறுமுறுப்பு. வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும், யார் யார்கிட்டலாம் முணுமுறுத்தோம், யார் யார்கிட்டலாம் தர்க்கம் பண்ணோம். இன்னைக்கு எதனா அசைன்மெண்ட் செஞ்சு பார்ப்பீங்களா? யார் யார்கிட்டலாம் முறுமுறுத்தோம், யார் யார்கிட்டலாம் தர்க்கம் பண்ணணும். அப்படிங்க, அந்த தர்க்கமும் முறுமுறுப்பும் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில என்ன இருக்குன்னு அர்த்தம்? கோணலா இருக்குன்னு அர்த்தம். ஆனா நேராக நான் ஆயிக்கொண்டே இருக்கிறேன். யார் எது சொன்னாலும் முறுமுறுப்பு இல்லாம தர்க்கம் இல்லாம செய்வேன். ரைட்? ஒரே ஒரு காரியத்தை எடுத்துட்டு போறீங்க. கடந்த நாட்கள்ல யாரோடு தர்க்கம் பண்ணீங்க, யாரோடு முணுமுணு, வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்டிப்பா உங்க வாழ்க்கை கோணலா தான் இருக்கும். நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா வேதம் போய் சொல்லவே சொல்ல. ஒருவேளை யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கிற அந்த மனபாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க நேராகிக்கிட்டே வரீங்க. யாருக்கு முன்பாக நேராகிட்டே வரீங்க? தேவனுக்கு முன்பாக நேராகிட்டே வரீங்க. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாக இரு, அப்பொழுது நான் உத்தமனாகி. உங்க வாழ்க்கையில பெரிய மிஸ்டேக், அப்படி உத்தமனாகிட்டே வர்ற ஆட்கள்கிட்ட பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய பிளண்டர் நடக்க வாய்ப்பே இல்லை. பிளண்டர் அப்படின்னா பெரும் பாதகம் நடக்க வாய்ப்பே இல்லை. அங்க போவாத, அங்க நிக்காத, இவ்வளவு நேரம் தூங்காத, அப்படி பேசாத, அப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த கரெக்ஷனுக்கு நம்மள அப்படியே அர்ப்பணிச்சுக்கிட்டே வந்தோம்னா என் வாழ்க்கையில பெரிய கேவலங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கா? சொல்றது உண்மையா? இந்த வேதம் சத்தியமா? வேதம் சத்தியம். இப்படிதான், ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வாங்க கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை சிந்தித்தோம், தேவனுடைய வார்த்தைகள் நம்ம என்ன வாக்குவோம்? உத்தமனாயமாக்கும். போன வாரம் பார்த்தோம் எச்சரிக்கும், இந்த வாரம் பார்த்தோம் அது நம்மை உத்தமனாக என்ன பண்ணோம்? மாற்றும். பிரசங்கிப்பதனால உத்தமம் கிடையாது, வாசித்து கீழ்ப்படிவதனாலதான் உத்தமம். நம்ம கண்களை மூடுவோம். இந்த வாரம் ஃபுல்லா இதே யோசனையா இருங்க. இந்த பைபிளை எடுத்து வைக்கேன். எங்கெங்கெல்லாம் முணுமுணுக்கிறேன் யோசிச்சு பாருங்க. அதே யோசனையா இருங்க. எங்கெங்கெல்லாம் முணுமுறுத்தேன், எங்கெங்கெல்லாம் தர்க்கம் பண்ணினேன், என்னுடைய யோக்கியதையை குறித்து சொல்லும் பொழுது எங்கெங்கெல்லாம் முணுமுறுத்தேன், எங்கெங்கெல்லாம் தர்க்கம் பண்ணேன். நடத்தையை குறித்து பேசும் பொழுது எங்கெங்கெல்லாம் தர்க்கம் பண்ணேன், எங்கெங்கெல்லாம் முறுமுறுத்தேன். நீ பேசாத, நீ அமைதியாரு, நீ இதுல தலையிடாத, அப்படி கிடையாது. யாரு வேணாலும் கேட்கலாம். வண்டியில போயிட்டு இருக்கோம், ஸ்டாண்டை எடுத்து விடாமே ஓட்டிட்டு இருக்கோம், அதை யாரு வந்து என் வீட்டுல உள்ளவங்க சொன்னாதான் அப்படியா? யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஸ்டாண்ட் என்ன பண்ணுங்க, யாரோ ஒருத்தன் சொல்லுவான் வண்டியில காத்து கம்மியா இருக்கு, யாரோ ஒருத்தன் சொல்லுவான். முகம் கூட நம்மளுக்கு தெரியாது, என்ன சரி பண்றோம்ல. நீ யாரு கேட்கறதுக்கு? நீ வீட்டுல உள்ளவங்களே கேட்கறாங்க, நீ யாரு கேட்கறதுக்கு? நீ இதுல தலையிடாத, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா கோணலா இருக்கும். எங்க போய் முடியும்னு தெரியாது, ஜாக்கிரதை. நல்ல ஆண்டவரே, நீ துதிக்கிறோம், நீ ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கும் எங்களுக்கும் இந்த காலை நேரத்திலே உங்களுடைய வசனங்களை கொண்டு எங்கள் இருதயத்திலே பேசினீர். தொடர்ந்து எங்கள் வாழ்விலே முணுமுணுப்பு இல்லாமல் காரியங்களை செய்ய, தர்க்கம் இல்லாமல் காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யும். தொடர்ந்து கர்த்தாவே, உமக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாய் இருக்க நீர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறீர். அதை அப்படியே நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். துணிகரமான பாவத்திற்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி வெறும் பாதகத்திற்கு நான் நீங்களாயிருப்பேன். கர்த்தாவே, பாவமானது என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். துணிச்சலா நான் காரியங்களை செய்யக்கூடாது ஆண்டவரே. நான் செய்யறதுதான் சரி, நான் செய்யறதுதான் செய்வேன் அப்படின்னு துணிச்சலா எதையும் செய்யக்கூடாது ஆண்டவரே.
உதவி செய்யும். பெரும் பாவத்தகத்திற்கு எங்களை நீக்கலாக்கி ரட்சியும். நம்முடைய வேத புஸ்தகத்திற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.